ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எடுத்து வந்திருக்கேன். எஃப்எஃபோட நேம் வந்து லவ் மீ அகெயின். ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேர்டு இருக்காது பெயின் தர மாதிரி தெரிஞ்சேன். ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள்ல போகலாம். இப்போது ஒரு பிளேஸை தான் கட்டுறாங்க, அதாவது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் மார்னிங் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அப்படி ஒர்க்குக்கு உள்ளே அரேஞ்ச் ஆகுறாங்க. அந்த மாதிரி அரேஞ்ச் ஆனால் அந்த பிளேஸ்க்குள்ளே இப்போ நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. என்ட்ராகி அங்கே இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு, டே ஜிமின், என்னடா நான் சொன்ன எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக பண்ணிட்டேன்ல, இன்றைக்கி இந்த கம்பெனியோட சிஓ வராரு, கண்டிப்பாக இந்த பிளேஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, புரியுதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி நம்ம ஜிமினாவும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு சிஓ, இந்த கம்பெனியோட சிஓ வரப்போகிறாரு. அதனால அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி நம்ம வீமன் வந்து அது ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சிஓக்காக அவ்வளோ பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் டைம் மூவ் ஆன் ஆகி இப்போ ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சிஓ சாருக்காக தான் நம்மகிட்டே வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ அப்படியே ஆப்போசிட் கேபினில் ஒரு கப்பல்ஸ் தான். அப்படியே டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டோம், நீ வேறு எதையுமே சாப்பிடல, நான் இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபீட் பண்ணி விட்றாங்க. ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது, இப்போ சாப்பிடலாம், அப்புறம் நம்ம லஞ்சுக்கு ஃபுட்டை சாப்பிட்லாங்கிற மாதிரி. இந்த மாதிரி 2 பேருமே ஃபுட்டை ஷேர் பண்ணி ஃபீட் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்டம் அந்த பிளேஸில் ஒர்க்கு பண்ணிவிட்டு சிஓக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க நம்ம நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ அப்படியே நம்ம டேக்கு ஒரு மெமரி ரீக்கப் ஆகுது. இந்த மாதிரி ரீக்கப் ஆனோம். ஹே டயாங், என்னடா பண்ணுற, டே சீனியர் நில்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு காலேஜ் மெமரிஸ் நம்ம டேக்கு ரீக்கப் ஆகுது. இந்த மாதிரி ரீக்கப் பண்ணோம். இப்போ நம்ம தான், டே திமிரு பிடிச்சவனே, என்னடா நினச்சிட்ருக்க, ஏன்டா அப்படி கத்துற அப்படிங்கிற மாதிரி நம்ம திரும்பி ஜொங்குக்கு நோட் பண்ணா, நான் அவ்வளோ கட்டிகிட்ருக்கேன், காட்டுக்கு கற்ற மாதிரியே போயிட்டுருக்க, போ, உன் மேலே எனக்கு கோவமாக இருக்குது, நான் மார்னிங் சாப்பிட கூட செய்யலை தெரியுமா, இந்த மாதிரி கற்றுட்டு வரேன்னே நான் எவ்வளோ டயர்ட் ஆவேன் தெரியுமா, டயாங் நீ ரொம்ப மோசம், சீனியர் மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறல்ல, பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபேக்காலாம் வேறு க்ரை பண்ணுவார். இந்த மாதிரி க்ரை பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜிமினாடா, டே எதையாவது பண்ணி அவன் கிளாஸில் கொண்டு விட்டுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பிடிச்சி ஜங்குக்கிட்ட தலவும் நம்ம ஜங்குக் டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, வா சீனியர் போகலாம், டே நான் ஒன்றும் சீனியர் கிடையாதுடா, நீ எனக்கு சீனியர் தானே, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டயே நேராக கேண்டீனை கூட்டு வந்து அவருக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம ஜங்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டா மீதி எல்லாத்தையுமே நம்ம டேக்கு தான் ஃபீட் பண்ணி விட்றாரு. டேய் உனக்கு தானடா பசிக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸுக்கு வந்து ஏன்டா அவளத்தையும் ஏன் மவுத்தில் வச்சு கொடுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கொஞ்சம் கோவமாக கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான், நீ மார்னிங்லேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை, ஜிமினா சொன்னார், நீ ஹவுஸில் சின்னதாக ஃபைட் பண்ணிவிட்டு நேற்று நைட்லேருந்து ஃபுட்டு எடுத்துக்கலையாமே, கோவத்தில் கூட மார்னிங் மாம்டையும் டாட்டையும் ஃபைட் பண்ணிவிட்டு நேராக காலேஜுக்கு வந்துட்டியா, அதான் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினச்சேன், அதேமாரி நீ இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டொமாக்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு உன்னோட டொமாக்ஸ் என்கிட்ட சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு டேக்கு அப்படியே ஸ்மைல் ஒரு பக்கம் வந்தான், அப்படியே ஐஸ்லாம் கலங்குது. சரி விடு, ஃபைட்னா அப்படி தான் இருக்கும், மார்னிங் ஃபைட் பண்ணணும், ஈவினிங் போய் கமிட்டட் ஆகிக்கணும், சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டே நம்ம டேக்கு அப்படியே ஃபுட்டை நம்ம ஜங்குக் ஃபீட் பண்ணி விடுவார். இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். திடீர்னு அந்த மூமெண்ட்லாம் பிரேக் ஆகி அப்படியே நம்ம ஜிமினா நம்மகிட்டே பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிறாரு. டே டயாங் என்னடா பண்ணிகிட்ருக்க, சிஓ சார் வந்துட்டார்டா அப்படிங்கிற மாதிரி உழுக்குன்னு உழுக்குனா இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்குது. இந்த மாதிரி அந்த பிளாக் கலர் காரை பார்த்துட்டு தான் நம்ம ஜிமினா நம்மகிட்டே அந்த மாதிரி எழுப்புறாரு. வா நீ தான் முதல்ல போய் வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே மேனேஜருங்கிறதுனால டேரெக்டாக அந்த பர்சன்ட்டுக்கிட்ட போய் அந்த கார் டோரை நம்மகிட்டே ஓப்பன் பண்ணிவிட்டு வெல்கம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம், அந்த கார்லேருந்து இப்போ நம்ம ஜங்குக் தான் இறங்குறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கை பார்த்து ஜிமினா ரொம்ப ஷாக் ஆனா, டேயுமே செம்ம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக் நம்ம ஜிமினா யாரையுமே நோட் பண்ணாமல் நேராக கம்பெனிக்குள்ள என்ட்ராகி அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் அவ்வளோ பேரையுமே நோட் பண்ணிவிட்டு ஒர்க்கெலாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி டேட்டையே கேட்குறாரு. அதாவது ஏதோ
முன்ன பின்ன தெரியாத ஒரு தேர்ட் பர்சன்ட்ட எப்படி நம்ம நடந்துப்போம் அந்த மாதிரி டேட் அப்படி கேட்குறாரு. ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும் நம்மகிட்ட ஜங்குக்கை பார்த்த மூமெண்ட்டில் ப்ரீசிங்லேயே தான் இருப்பார். ஜங்குக்கு இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு நான்டா உங்களோட நியூ சிஓ இந்த மாதிரி ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு 10 ரூல்லலாம் வர சொல்கிறது. இந்த மாதிரி இவ்வளோ ரூல் போட்டதை பார்த்து அவ்வளோ பேர் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கம்பெனி ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கணும், தேவையில்லாமல் ஒரு டயத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, ஒன்றா சேர்ந்து ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமாக என்னெல்லாமோ பேசுகிறத கேட்டு எம்ப்ளாயிஸ்லாம் என்னடா இவ்வளோ ரூல்ஸ் போடுறாரு அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். அப்புறம் அப்படியே நம்ம ஜங்குக் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் நான் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ஒரு பர்சனல் செக்யூரிட்டி வேணும், பர்சனல் செக்யூரிட்டி எனக்கு ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அது அது சார் மேனேஜராக இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது டேங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே ஃபைன், அப்போ நான் இந்த பிளேஸ்லேருந்து ஒர்க்கை முடிச்சுட்டு பாரிஸ்க்கு போகிற வரைக்கும் மேனேஜரே எனக்கு பர்சனல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், என்னோடய ஹோல் ஒர்க்கு என்னங்கிற மாதிரி கொஞ்சம் என்னோடய கேபினில் வந்து உங்களோட டேங்கை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு நேராக சிஓ ரூமுக்கு போனோம். இந்த மாதிரி பேசிட்டு போகிற ஜங்குக்கு பார்த்து டேயோட ஐஸ்லாம் மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக கலங்குது. இப்படி ஃபுல்லாக கலங்குற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்துட்டு டேங் வேண்டாண்டா, க்ரை பண்ணாதடா, டே 5 இயர்ஸ் கழிச்சு அவனை நான் திரும்ப பார்த்துருக்கேன், ஆனால் அவன் ஏதோ தேர்ட் பர்சன்ட்டை பார்த்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு போகிறான். ஜிமினா நான் அவனுக்கு தெரியவே இல்லையாடா, நான் அவனோட டேங் தானே அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணபடியே நம்மகிட்டே பேசினா டேயோட டிகிரிலாம் ஜிமினா வெயிட் பண்ணிவிட்டு எங்கே பாரு, இது ஒர்க் பண்ணுற ப்ளேஸ், எதாக இருந்தாலும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசிக்கலாம், ட்ரை பண்ணாதடா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே நம்மகிட்ட கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு, கண்ட்ரோல் பண்ணுறாரு, இந்த மாதிரி க்ரை பண்ணாதுங்கிற மாதிரி. இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு டிகிரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு சிஓ ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே நேராக சிஓ ரூம்குள்ளே என்ட்ரானா அந்த ரூமுக்கு வெளியே தான் நம்ம ஜிமினா நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம் டே உள்ளே என்ட்ராகி 2-3 ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் அப்படியே வச்சுட்டு ஜங்குக்கோட ஃபேஸே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பேச வந்தேன். வாட் நான்சென்ஸ், நான் உன்னோட சிஓ, என்ன மாதிரி என் நேமை வச்சு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்ம டே அப்படியே டேபிளுக்கு அந்த சைடு நின்றவர் ஜங்குக்கிட்டே வந்துட்டு ஜங்குக் ஏன் நீ இந்த மாதிரி பேசுகிற, எதுக்காகடா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற, நான் உன்னை 5 இயர்ஸாக தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, எங்கடா போனேன், டே ஜங்குக் நீ நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைடா அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி எதையோ சொல்ல வேண்டாம், வாயை மூடு, இந்த பிளேஸ்க்கு ஒர்க் பண்ண தானே வந்துருக்க, மேனேஜர் தானே நீ, மேனேஜராக ஒரு பாஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கு திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்மகிட்டே ஒரு எமோஷனில் இப்படி நின்று கோவமாக பேசுகிற ஜங்குக்கை வந்து டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற, எதுக்காகடா இந்த மாதிரி பேசுகிற, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைடா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணபடி நம்மகிட்டே பேசினா நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டேயே பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாரு. தள்ளி விட்டு ஓங்கி ஒரு ஸ்லாப் வைக்கவும் டோருக்கு வெளியே நின்று ஜிமினா வேகமாக வந்து நம்மகிட்டே குக்கை பிரிக்கிறாரு. ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்டை பிரிச்சுட்டு சாரி சார், சாரி தெரியாமல் பண்ணிட்டான், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அந்த ரூமை விட்டு கூட்டிகிட்டு போகலான்ங்கிற மாதிரி பண்ணா, ஹேய் உனக்கு ஒர்க்கே கிடையாதா, ஓ ஒர்க்கை போய் நீ பாரு, டே டேயாங் உனக்கு கொடுத்த ஒர்க் எனக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறது, இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குங்கிறத வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக நம்ம டே பற்றி பேசவும் டேக்கு ஃபுல்லாகவே ஹார்ட் பிரேக்னு ஆயிடுச்சு. ஃபுல் பெயின்லேயே அந்த டீரெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டே ஜங்குக்கிட்ட வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சைன் பண்ணணும், ஒன் டைம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேங்கிற மாதிரி நம்ம டே வந்து ரொம்ப நார்மலாக பேசுகிற மாதிரி பேசினாலுமே ஜங்குக்கு இந்த மாதிரி இக்னோர் பண்ணி புஷ் பண்ணி ஸ்லாப் பண்ண மூமெண்ட்டு தான் ஹெவி பெயினை கொடுக்கும். பெயின்லேயே க்ரை பண்ணபடி நின்னோம். இப்படி டே க்ரை பண்ணபடி பெயினில் இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு லைட்டாக வில்லத்தனமாக வர ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணபடியே போய் பர்சனல் செக்யூரிட்டியாக என்னென்ன ஒர்க் பண்ணணுங்கிறத தெளிவாக பண்ணு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க
என்ன மாதிரி உன்கிட்ட நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக இப்படி டே பார்த்து ஜங்குக் பேசவும் டேயுமே அந்த பிளேஸ்லேருந்து வேகமாக வெளியே போனால் ஜிமின் அப்படியே டேயை ஃபாலோ பண்ணபடியும் கம்பெனியோட டெரஸ் கூட்டு போகிற இந்த மாதிரி கூட்டு போனேன். சரி விட்றா டே, உனக்கு தான் நல்லா தெரியும்லடா, அன்னைக்கு நானாடா லேட்டாக போனேன், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தான் உனக்கு தெரியும்லடா, சரி விடு, ஜங்குக் தான் அங்கே வந்துட்டான்ல, இவ்வளோ டேஸ் எங்கே இருக்கானுங்கிறதே தெரியல, இப்போ இங்கே வந்துருக்கான், கண்டிப்பாக நீ எதுக்கும் க்ரை பண்ணாத, பெயின் ஆய்க்காத, பார்த்துக்கலாம், க்ரை பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ஏதோ கம்ஃபர்ட் பண்ணி கண்ட்ரோல்லாம் பண்ணி பேசி சமாளித்து டே அப்படியே கீழே கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தோம். ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தாலுமே 5 இயர்ஸாக நம்ம ஜங்குக்கு எங்கே இருக்கானுங்கிறது கூட நம்ம டேக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் முன்னாடி வந்து நிற்கிறதுனால ஜிமினா சொன்னது தான் கரெக்ட். இது வரைக்கும் ஜங்குக் எங்கே இருந்தானுங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ என் பக்கத்தில் இருக்கான். கண்டிப்பாக நான் அவன்கிட்ட அன்னைக்கு நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஜங்குக்கு நான் புரிய வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி டே நார்மலாக லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. கேபினில் இருந்தபடி மிரர் கேபினில் இருந்தபடியே ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. டேயை நோட் பண்ணுறாரு. இவ்வளோ கூலாக நீ எப்படி டக்குன்னு சேஞ்ச் ஆகலாம்? எனக்கு மறக்க முடியாத பெயினை கொடுத்துட்டு நீ ரொம்ப கூலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? அது எப்படிடா நான் ஒர்க் பண்ண விடுவேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் நம்ம ஜங்குக்கு அந்த கேபின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டை ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி வெளியே வந்தேன். டேயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அந்த ஷீட்டில் ஒரு மாதிரி பேக்கப் பண்ணபடி பிடிப்பாங்களா, அந்த மாதிரி பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு ஒரு கேர்ள் வந்து நிற்கிறா. இந்த மாதிரி டேயை 1% சேரோட ஹோல்ட் பண்ணபடி பேக்கப் பண்ணபடி பிடிக்கிற மூமெண்டம் கேபினை விட்டு வெளியே வர ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த கேலையும் டேயையும் நோட் பண்ணா, ஹேய் அறிவு கெட்டவளே, ஏன்டி எந்த நேரமும் இந்த மாதிரி பிடிச்சிட்ருக்க, தள்ளிப்படி எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே திட்டுனோம். ஹே டயாங், இதோட இந்த பிளேஸ்க்கு நீ ஒர்க்குக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் இந்த பிளேஸுக்கு ஒர்க் வந்து 1 இயர் ஆயிடுச்சு. நான் வந்த டேஸ்லேருந்து உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் நீ இப்போ என் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற, இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை விட சிஓ சார் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறாரு, நான் அவரை ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பேன், லவ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி டேட்டை இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாட்டே செம்ம காண்டாகி, நீ போய் சிஓ சாரை கரெக்ட் பண்ணிடுவியா, முடிஞ்சால் கரெக்ட் பண்ணுறி அப்படிங்கிற மாதிரி அவர் சிரித்தபடியே அந்த கேர்ள்கிட்ட பேசுகிறாரு. டே என்னடா நான் என்ன காமெடியாடா பண்ணுறேன், சீரியஸாக சொல்கிறேன்டா, ஒழுங்கா என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கூடா, இல்லைன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக நான் சிஓ சார்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டா ஒரு கேர்ள் இந்த மாதிரி பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஜாக்ஸி நம்ம டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கோவம் வருது. கோவத்துலேயே மறைச்சிட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் பண்ணுற டயத்தில் ஒர்க்கு பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக அந்த கேலையும் டேயும் பார்த்து பேசவும் 2 பேருமே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்த அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஒர்க் டயத்தில் ஒர்க் பண்ணுறத விட்டு போட்டு என்ன 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்களா, வேணா நான் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு உங்களை அனுப்பட்டுமா, டேட் போகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து பேசவும் டே வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தேன். அந்த ஜாக்ஸி தான் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சாரி சார், சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், ஒர்க்கை போய் முதல்ல கவனி அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு அந்த கேர்ள் வேகமாக அந்த பிளேஸ்லேருந்து போனோம். டே அப்படியே நோட் பண்ணிவிட்டு ஹெவியாக நம்ம ஜங்குக்கு முறைச்சிட்டு அப்படியே நேராக அவரோட கேபினுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. நைட்டு நம்ம டே ரொம்ப சேடாகவே கரெக்டாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா டேயோட மாம் தான் டேயை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு டேயாங், எப்போதுமே கம்பெனிலேருந்து வர சொல்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வருவீங்க, இப்போ ஏன் இவ்வளோ சேடாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாம், இன்னைக்கு ஒர்க் ரொம்ப ரொம்ப ஹார்ட், அதான் ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு காஃபி மட்டும் எட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஜிமினாட்டா இருந்து நம்ம டேக்கு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே இன்னுமே கம்பெனியில் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நினச்சி ஏதாவது திங்க் பண்ணிகிட்ருக்கியா என்ன, டே நீ சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஜங்குக் நான் எப்படியாவது ஜங்குக்கை என்னோடய லவ்வை திரும்பவும் ப்ரூவ் பண்ணி திரும்பவும் என் லவ் கூட நான் சேருவேன்டா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி ஜிமினா கிட்ட பேசிவிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நான் ஜெக்கி கூட சேருவேன், ஜங்கு கூட சேருவேங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கிறத டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு
ஏதாவது ப்ராப்ளம் மாட்டையாங்க அப்படிங்கிற மாரி கேட்கவும், நத்திங்மா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு காஃபியை ஸ்கிப் பண்ணி குடிச்சபடியே ஜங்குக் டேக்கு ஹெவி ஒர்க்கு கொடுத்து அனுப்பியிருப்பாரு. அந்த ஒர்க்கை மட்டுமே நம்ம டே இப்போ ஸ்லீப் பண்ணாமலேயே நைட்டு 1:00 வரைக்குமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இதை டேயோட மாமே நோட் பண்ணுறாங்க. எப்போவுமே இவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டானே, 10:00 ஆயிடுச்சுன்னா ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணுவான். 1:00 வரைக்கும் அப்படி என்ன ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மாம் ரொம்ப டவுட் ஆகி ஒரு பாட்டிலில் வாட்டரை ஃபில் பண்ணபடியே கரெக்டாக டேகிட்ட வந்தேன். ஃபைல்ஸு, டாக்குமெண்ட்ஸு, மீட்டிங் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்மகிட்ட எல்லாத்தையுமே கரெக்டாக 10:00 முடிச்சிருப்பாரு. பட்டு கம்பெனி டயத்தில் கம்பெனி ஒர்க் பார்க்காம 2 பேரும் என்னடா பேசிகிட்டு இருந்தீங்க, உங்கள் 2 பேருக்கும் நான் பனிஷ்மெண்ட் தரேன். நைட்டு முழுக்க 1000 டைம் நீங்கள் வந்து நான் கம்பெனி டைட்டில் ஒர்க்கை மட்டும்தான் பார்ப்போம், ஒர்க்கை தவிர மற்ற எந்த ஒர்க்கையும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு வர சொல்லியிருக்காரு நம்ம ஜங்குக். இந்த மாதிரி சொன்னது கேட்டு நம்மகிட்டே வந்து ஜங்குக் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னத்தை எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாம் ரீட் பண்ணேன். கம்பெனி ஒர்க் டைட்டில் ஒர்க்கை தான் கவனிப்போம், அதர் ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டோங்கிற மாதிரி அதை எழுதிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டேயோட மாம் ஷாக்காகி, என்னடா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி இப்படி எழுதிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ தான்டா வந்தேன், இதே ஏன்டா இப்படி எழுதிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அது இன்னைக்கு கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்க சொல்ல சிஓ இன்னைக்கு தான் நியூ பண்ணுறாரு, அதை நாங்கள் கொஞ்சம் கவனிக்காமலே எப்போதும் பேசுகிற மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். ஒர்க்கு டைட்டில் ஒர்க்கு கவனிக்காமல் ஏன் இந்த மாதிரி கதை பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. 1000 டைம் எழுதிட்டு வரணுமா, அதான் எழுதிட்டுருக்கேன். பிறகு இதையும் நான் கரெக்டாக செய்யலைன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு கம்பெனியில் வச்சு என்ன மாதிரி பனிஷ் பண்ணுவேன்னு தெரியல, அதனால தான் செஞ்சுக்கிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட லைஃப் இந்த மாதிரி இங்கே இருந்தோம். நம்ம ஜங்குக்கு சைடு போயிடுவோம். இப்போ நம்ம ஜங்கு கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸ்குள்ளே என்ட்ராக சொல்ல ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ண வர்றாரு. ஜங்குக்கோட மாமும் டாடும் இந்த மாதிரி வந்தால் 2 பேரோட ஹேண்ட்ஸுமே தட்டி விட்றாரு. நம்ம ஜங்குக்கு தட்டி விட்டு, என்ன ஃபேக் ட்ராமாவா இது, ஃபேக்காக லவ் காட்டி ட்ராமா பண்ணுறீங்களா, உங்களோட ட்ராமா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு, சும்மா ட்ராமா பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே ஜங்குக்கு அப்படி உள்ளே போனான். ஜங்குக்கு ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற, நான் உன்னோட பேரண்ட்ஸ்டா, நான் ஏன்டா அப்படிலாம் பண்ண போகிறேன், நத்திங், தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட டேடு ஜங்குக்கோட டேடை நோட் பண்ணவும், என்ன ஒர்க், என்ன பண்ணணும், ஜங்குக் நாங்கள் பண்ணது தப்பு தான்டா, டேட் தேவையில்லாத ஃபாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் என்கிட்ட நீ பேசாத, எங்கே பாரு, எனக்கு இப்போவே மேரேஜ் பண்ணிக்கணும். மேரேஜா, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் ரொம்ப ஷாக் ஆனான். டேயோட ஹவுஸ் இப்போ இருப்பார்ல, பழைய ஹவுஸ் இல்லாமல் நியூ ஹவுஸில் இருக்காங்க. அந்த ஹவுஸோட அட்ரஸை கொடுத்துட்டு, டே என்னோடய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸை நோட் பண்ணவும், ஆமாண்டா, நாங்கள் பண்ண தப்ப நாங்களே சரி பண்ணலான்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடு சொல்லவும், அதே தான் இப்போ நானும் சொல்கிறேன், எனக்கும் டேக்கும் இன்னும் 2 டேஸில் மேரேஜ் ஆகணும், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, டே மேரேஜ் பண்ணிக்க வரணும். டே இந்த குட் நியூஸ் கேட்க சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, நான் பண்ண தப்ப நானே சரி பண்ண போகிறேன்னு நினைக்க சொல்ல இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேட் ரொம்ப ஹாப்பியானா. ஹலோ, ஓவராக எக்ஸைட் ஆகாதீங்க, நான் அவங்க கூட ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மேரேஜ் பண்ணிக்க சொல்லலை, அவன் எனக்கு பண்ணதுக்கு நான் திருப்பி ரிவெஞ்ச் பண்ணணும், அதுக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், சும்மா தேவையில்லாமலாம் திங்க் பண்ணாதீங்க, உங்களையும் நான் இக்னோர் தான் பண்ணுவேன், அந்த டேயையும் நான் இக்னோர் தான் பண்ணுவேன், 2 பேருமே என் லைஃப்பில் இக்னோர் பண்ணுற பிளேஸில் தான் இருக்கிறீங்க, எப்போவுமே ஃபர்கிவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜங்குக்கு பேசிட்டு 2 டேஸில் எனக்கும் டேக்கும் மேரேஜ் நடக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2 டேஸ் ஃபாஸ்ட்டான 3ஆவது டே
நான் திரும்பவும் பாரிஸை பார்த்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கரெக்டாக அவரோட ரூம்குள்ளே போனால் இந்த மாதிரி பேசிட்டு போகிறத கேட்டுட்டு நம்ம ஜொங்குக்கோட டேடி எப்படியாவது மேரேஜை பண்ணியே வச்சிடணும், 5 இயர்ஸ் கழிச்சு திரும்ப இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் ஜொங்குக்கு இங்கேருந்து எங்கேயும் அனுப்ப விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி மேரேஜுக்கான ஒர்க்கு எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிப்பார். இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் தான் கரெக்டாக 2-3 ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக நம்ம ஜொங்குக்கிட்ட வந்துட்டு ஃபைல்ஸில் 2-3 பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே சைன்லாம் வாங்கிட்டு ஒரு பையில அப்படியே நம்ம ஜொங்கு கூட ஹேண்ட்ஸில் நீட்டு இங்கே பாருங்கள் பாஸ், இப்போ வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, இந்த பிளேஸில் இது தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கிற மாதிரி அந்த ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜொங்குக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டுக்கு டேக்கே கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் மெமரி ரீக்கப் ஆகுது. இந்த மாதிரி ரீக்கப் பண்ணேன். ஏ டயாங், சீனியர், நீ எனக்கு சீனியர் தானடா, இங்கே வந்து எனக்கு சொல்லி கொடுறா, எனக்கு எக்ஸாம்டா, டெஸ்ட்டுடா, நான் எழுதணும்டா, வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக் நம்ம டேயை படாத பாடுபடுத்துறாரு. இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு செம்ம கண்டாக்கி, உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி என்ன பாடாப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வேகமாக வந்து ஜொங்குக்கிட்ட நிற்கிறாரு. சாரி சீனியர், இந்த அளவுக்குலாம் கோவப்படாதீங்க, டெஸ்ட்டை கரெக்டாக எழுதணும்ல, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நீ எனக்கு சீனியர் தானே, சீனியர் பாய் சொல்லிட்டாயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துக்கு வர கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம டேயுமே வர வழி இல்லாமல் ஜேகே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்தான். அது பக்கத்தில் டேபிள் இருக்கும்ல, டேபிள் மேலே புக்கை வச்சுட்டு நம்ம ஜொங்குக் பக்கத்தில் நின்னபடியே நம்ம ஜொங்குக்கு அந்த பேப்பர்ஸை மூவ் ஆன் பண்ணி அது எல்லாத்தையுமே நம்ம ஜொங்குக்கு புரிகிற மாதிரி அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மெமரியை ஃபுல்லாக ரீக்கப் ஆகி இப்படி ஜொங்குக்கிட்ட ஃபைலில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க டேயோட ஐஸ் மொத்தமாக கலங்கி அப்படியே ஒரு துளி ட்ராப் டீரி நம்ம ஜொங்குக்கோட ஷோல்டரில் விழுது. இந்த மாதிரி விழுந்தாட்டே டக்குன்னு அப்படியே ஜொங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகி அப்படி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு டீரியை வெயிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணால் என்னாச்சு, எக்ஸ்பிளைன் தானே பண்ணிகிட்டு இருந்த, அதுக்குள்ளே உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, என்னோடய ஐஸில் ஏதோ பட்டுருச்சு, அது ஒரு மாதிரி எரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உனக்கு ஏதாவது ஒர்க்கு கொடுத்தா அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த ஒர்க்கை பிரேக் பண்ணுறதில்ல கரெக்டாக இருக்கட்டையாங், உனக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்தா அதை நீ எப்போதுமே ஒழுங்காக செய்யவே மாட்ட நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக எழுந்துருன்னு கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனேன் எதையுமே பேசாமல் ஜொங்குக்கையே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன். இப்போ கூட நம்ம டேக்கு ஜொங்குக்கு போய் டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு சாரிடா அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நான் அந்த பிளேஸுக்கு தாண்டா வந்துட்டு இருந்தேன், ஆனால் ஆக்சிடென்ட் ஆச்சுடா அப்படிங்கிற மாதிரி எதையோ சொல்லதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜொங்குக் என்னை நீ ஏமாற்றிட்டடா, உன்னை நான் அவ்வளோ லேசில் விட்டு வைக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த மூமெண்ட்லேயே டேயை பிடிச்சி தீக்கிறாரு. இந்த மாதிரி தீத்தம் நம்ம டே வந்து டீரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜொங்குக்கிட்டே மறுபடியும் வந்து நின்று, எதுக்கு பாஸ் இந்த கட்டுறீங்க, நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இருந்தாலுமே ஜொங்குக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டில் நார்மலாக நம்ம டேயால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி, எமோஷ்னல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மீட்டிங் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு இப்போ மீட்டிங்கும் போகிறாங்க. அந்த மாதிரி மீட்டிங் போனால் அந்த பிளேஸில் நம்ம என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே கரெக்டாக நம்ம ஜொங்குக் அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணுற மூமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கோட மவுத்துலையுமே அப்படியே ஒரு ஸ்மைல் வருது. அது கோவத்தாலேயோ வெறுப்பாலேயோ பேனாலேயோ இல்லை, ஒரு ஹாப்பி ஸ்மைல். இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்து ஆட்டோமேட்டிக்காக ஜொங்குக்கோக்கு சிரிப்பு வருது. ஜொங்குக் சிரிக்கிறாரு. இந்த மாதிரி ஜொங்குக் தன்னை பார்த்து சிரிக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஸ்மைலை பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜொங்குக்குமே தான் சிரிக்கிறோங்கிறது தெரிஞ்சு டக்குன்னு அந்த ஸ்மைலை பிரேக் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி முடிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அவரோட சீட்டில் உட்காரவும், இந்த மாதிரி ஜொங்குக் தன்னை பார்த்து சிரிக்க தானே செஞ்சான். இந்த பிளேஸ்க்கு வந்த நேரத்துலேருந்து என் மேலே கோவமாக திட்டிக்கிட்டே இருந்தான், என்னை பார்த்து சிரிச்சானா,
அப்போ என் மேலே ஏதாவது கோவமாக தான் இருக்கானோ? அப்போ அவனோட ஹார்ட்டில் இன்னுமே என்னோடய லவ் ஃபீல் இருக்குதா என்ன? கண்டிப்பாக அவன் ஹார்ட்டில் ஏதோ ஒரு ப்ளேஸில் நான் இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த டைம் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகிட்டு ஹவுஸுக்கு போனால்